வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரம்மாண்ட ரோட் ஷோவில் பங்கேற்க உள்ளார் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி அவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். IPL T20 கிரிக்கெட் தொடரில் லக்னோ பஞ்சாப் அணிகள் இன்று மோதுகின்றன. நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் நேற்று மாரடைப்பின் காரணமாக காலமானார். அவரது வயது 48. தமிழ்நாட்டில் 120 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 55 பேர் உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாள் இன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் அரசு விடுமுறை உள்ள நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி இன்று சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படும் என்று பதிவுத்துறை அறிவித்துள்ளது. காங்கிரஸ் வெற்றி பெற்றால் 100 நாள் வேலை திட்ட தினக்கூலி 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்துள்ளார். திமுகவின் தேர்தல் பரப்புரை பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு 1823 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த கோரி வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரி விவகாரம் தொடர்பாக இன்று நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறும் என்று காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. விசில் செயலி மூலம் இதுவரை 1383 புகார்கள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கான சிறு சேமிப்புகளின் வட்டி விகிதமானது ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை அளிக்கப்பட்ட வட்டி விகிதமே தொடரும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட நாகர்கோவில் கன்னியாகுமரி ரயில் பாதையில் இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெறுவதன் காரணமாக ரயில் சேவையானது ஏப்ரல் 1ஆம் தேதி வரை மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தனியார் நிறுவனங்களும் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக வெற்றி பெற்றால் கோவை மீண்டும் தொழில் நகரமாகும் என்று சிங்கே ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். விருதுநகரில் உரிய அனுமதியின்றி ஜீப்பில் கொண்டு செல்லப்பட்ட 5 கிலோ 300 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆரத்தி எடுப்பவருக்கு தட்டில் மறைத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பணம் கொடுப்பது போன்ற வெளியான வீடியோ குறித்து ஆய்வு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதல்வர் OPS அவர்களின் பெயரிலும் அவரது மனைவியின் பெயரிலும் சேர்த்து 9 கோடியே 79 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மெட்ரோ பணியின் காரணமாக OMR சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்ய உள்ளதாக போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னையில் தேர்தல் பணிக்கு வராத 1500 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு ஆங்கில பொதுத் தேர்வை எழுத 16,550 மாணவர்கள் வரவில்லை என்றும் 4 தனித் தேர்வர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று நமோ செயலி மூலம் கலந்துரையாடினார். உதவி ஆட்சியர், உதவி காவல் கண்காணிப்பாளர் உட்பட 93 பணியிடங்களுக்கான குரூப் 1 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 50,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.